வணக்கம் பவித்ரா. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள பாபநாசம் அருகே வனத்துறையினர் வைத்த மூன்றாவது கூண்டில் மூன்றாவது சிறுக்கை இன்று அதிகாலை 4:30 மணி அளவில் பிடிக்கப்பட்டதாக அம்பாசமுத்திரம் வனத்துறையின் துணை இயக்குனர் மற்றும் வன காப்பாளர் இளையராஜா சற்று முன் நமக்கு உறுதி செய்தார். அது தொடர்பான வீடியோவும் தற்போது நமக்கு கிடைத்துள்ளது. அதை நாம் இப்பொழுது காண்பித்து வருகிறோம். நெல்லை மாவட்டம் பாபநாசம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள அணவன் குடியிருப்பு மற்றும் வேம்பையாபுரம் பகுதிகளில் சிறுத்தைகள் ஆடுகளை தாக்கியதன் அடிப்படையிலும் சிறுத்தைகள் நடமாட்டம் தொடர்ந்து இருந்ததாலும் வனத்துறையினர் கூண்டு வைத்து சிறுத்தை பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்து நாம் சத்தியம் தொலைக்காட்சியில் விரிவான தகவல்களை தொடர்ந்து வெளியிட்டு வருகிறோம். புதிய தொழில்நுட்பங்களை மோப்பநாய் உதவியுடன் சிறுத்தை வரும் பாதையை கண்டுபிடிப்பது, கூண்டு வைப்பது, மயக்க ஊசி செலுத்து சிறுத்தையை பிடித்து அடர்ந்த காட்டுக்குள் விடுவது என தமிழக வனத்துறை அம்பாசமுத்திரம் கோட்டம் மிக சிறப்பான ஒரு முன்னெடுப்பை எடுத்து வருகிறது. இதனால் விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதன்படி முதலில் 2 பகுதிகளிலும் தலா ஒரு கூண்டு வைக்கப்பட்ட நிலையில் கடந்த சனிக்கிழமை வேம்பையாபுரம் பகுதியில் வைக்கப்பட்ட கூண்டில் ஒரு சிறுத்தை சிக்கியது. அதனை அடர்ந்த வனப்பகுதியான அப்பர் கோதையார் அடர் வனப்பகுதியில் வனத்துறையினர் கொண்டு விட்டு வந்தனர். தொடர்ந்து சிறுத்தை நடமாட்டம் இருந்ததாக கூறப்பட்டதால் வனத்துறை துணை இயக்குனர் இளையராஜாவின் உத்தரவின் பேரில் வனவர் சத்தியவேல் மற்றும் குழுவினர் மீண்டும் அதே இடத்தில் ஒரு கூண்டினை வைத்தனர். அந்த கூண்டில் அணவன் குடியிருப்பு பகுதியில் கூடுதலாக ஒரு கூண்டு என மொத்தம் 3 கூண்டுகள் வைக்கப்பட்டு வனத்துறையினர் அதனை இரவு பகலாக கண்காணித்து வந்தனர். பவித்ரா, இந்த நிலையில் நேற்று இரவு அணவன் குடியிருப்பு பகுதியில் வைக்கப்பட்டிருந்த கூண்டில் ஒரு பெண் சிறுத்தை சிக்கியது. அதனைத் தொடர்ந்து மிகவும் ஆச்சரியப்படத்தக்க வகையில் இன்று அதிகாலை 4:30 மணிக்கு வேம்பையாபுரம் பகுதியில் வைக்கப்பட்டிருந்த கூண்டில் மற்றொரு சிறுத்தையும் சிக்கியுள்ளது. ஆக மொத்தம் இதுவரை 3 சிறுத்தைகளும் சிக்கிவிட்டன. அதில் ஒன்று பெண் சிறுத்தை என இளையராஜா நம்மிடம் இன்று அதிகாலை பேசுகையில் தெரிவித்தார். இந்த 3 சிறுத்தைகளையும் ஏற்கனவே ஒரு சிறுத்தை அப்பர் கோதையார் பகுதியில் விடப்பட்டு விட்டது. மற்ற 2 சிறுத்தைகளையும் அடர் வனப்பகுதியில் கொண்டு சென்று விடும் முயற்சியில் தற்போது வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த ஒரு வாரத்திற்குள் பாபநாசம் அருகே 3 சிறுத்தைகள் பிடிக்கப்பட்டதால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது. 3 சிறுத்தையும் பிடிக்கப்பட்டு விட்டதால் விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அந்த பகுதியில் ஏற்கனவே நாம் பலமுறை குறிப்பிட்டபடி 3 போகம் விளையக்கூடிய நெல் வயல்கள், கரும்பு மற்றும் வாழை தோட்டங்கள் உள்ளன. அப்பகுதியில் பாசன வேலைகளுக்காக செல்லும் விவசாயிகள் சிறுத்தை நடமாட்டத்தால் மிகுந்த அச்சத்தில் இருந்தனர். தற்போது அவர்கள் மிகப்பெரிய ஒரு நிம்மதி அடைந்து உள்ளனர். இது தவிர அதன் பகுதிக்கு அடியே உள்ள சிவந்திபுரம் பகுதியில் வெள்ளை மந்தி குரங்குகளின் அட்டகாசம் கடந்த ஒரு வாரமாக அதிகரித்து வந்த நிலையில் பொதுமக்களையும் முதியவர்களையும் பெண்களையும் நேற்று முன்தினம் 2 நாளும் சிறுவர்களையும் அந்த வெள்ளை மந்தி குரங்குகள் கடித்த காட்சிகளை நாம் ஒளிபரப்பியிருந்தோம். அதன் அடிப்படையில் தமிழக வனத்துறை மீண்டும் கூண்டுகளை அப்பகுதியில் அமைத்து பொதுமக்கள் எந்த விதமான அச்சமும் பட வேண்டாம், உடனடியாக அந்த மந்திகளும் சிறுத்தை பிடிப்பட்டது போல் பிடிக்கப்பட்டு அடர்ந்த வனப்பகுதியில் கொண்டு விடப்படும் என தெரிவித்து உள்ளனர். மீண்டும் பதிவு செய்வது என்னவென்றால் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதன் மூலம் விவசாயிகளுக்கும் வன விலங்குகளுக்கும் மிகப்பெரிய பாதுகாப்பை தமிழக வனத்துறை சார்பில் திருநெல்வேலி கோட்டம் அம்பாசமுத்திரம் வனத்துறை துணை இயக்குனர் இளையராஜா மற்றும் அவரது குழுவினர் சிறப்பாக செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. பவித்ரா.